ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அப்பம். இந்த அப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த அப்பம் எப்படி இருக்குதுன்னு பிச்சு பார்க்கலாமா? உள்ள பஞ்சு மாதிரி லேயராக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த அருமையான அப்பம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அப்பம் செய்கிறதுக்கு முதல்ல 1 கப்பு கோபுரமாக மைதா மாவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அளவுள்ள கோபுரமாக கோதுமை 1 கப்பு, அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை, ஜீனின்னு சொல்லுவோம்ல, அந்த சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு ரவை, சோடா மாவு 1/4 ஸ்பூனு, ஒரு 3 ஏலக்காய் வாசனைக்கு. அடுத்தது இதுக்கு ரிச் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக நம்ம தேங்காய் சில்லு குட்டி குட்டியாக நான் அப்படியே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாலோ அல்லது குட்டி குழந்தைங்க இருந்தாங்களோ தேங்காய் மென்று சாப்பிட முடியலன்னா நீங்கள் தேங்காய் தூள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த தேங்காய் சேர்க்கும்போது இந்த அப்பம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நாம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த தேங்காய் வந்து நம்ம கடிபடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அப்பத்துக்கு தேவையான பொருள் அவ்வளோதான். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். பார்த்து நிதானமாக ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி கூட நமக்கு அளவை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம நல்லா கலந்து வச்சுருவோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சாச்சு. இப்போ இதில் சேர்த்துருக்க ரவை வந்து நமக்கு நல்லா உரணும். அப்போ தான் அப்பம் சாப்பிடும்போது நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் நான் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து எப்படி அப்பம் ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளோட அப்பம் மாவு நல்லா சூப்பராக நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் போதும். இப்போ அப்பம் ஊற்ற தயாராகிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஊற்றும் போதே இந்த அப்பம் வந்து நல்லா மேலே எழும்பி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த பாருங்க, நல்லா எழும்பி வந்துடுச்சு, அழகாக சூப்பராக வருது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ அப்பம் ஊற்றுறது தயாராகிடலாம். இப்படி ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு நடுவில் இப்படி ஊற்றிடுவோம். இது நல்லா எழும்பி வரட்டும். இது எழும்பி வந்த பிறகு அடுத்து ஊற்றலாம், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நம்ம எந்த மாதிரி ஊற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்பம் வரும். ஒரே மாதிரி ரவுண்டாக வரும்னு நினைக்க முடியாது. இப்படி ஒன்றொன்னா எழும்பி வந்த பிறகு போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும். இங்கே கொஞ்சம் பெரிய வானிலை வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் போடலாம். நான் ஒரு 4 பீஸாக போட்டு எடுக்க போகிறேன். எவ்வளோ அழகாக பொங்கி வருது பார்த்தீங்களா? நம்ம கலர் மாற ஒன்றா நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். இந்த அப்பம் பொரிக்கும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். ஏன்னா இதில் ஜீனி சேர்த்ததுனால டக்குன்னு இது கரிஞ்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சால் தான் உள்ளே இருக்கிறதுல நல்லா வேகும். நம்மளோட அப்பம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அப்பமே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல? நம்மளோட அருமையான அப்பம் ரெடி. உங்களுக்கு இந்த அப்பம் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.